ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஆயா வந்துட்டு நான் சாப்பிட்டேன். எங்கே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். எங்கள் பாட்டியோட அரண்மனையில் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இருக்குது இப்போ பாட்டி கொஞ்சம் அந்த நாயை துரத்துங்களேன். இந்த கோட்டைக்குள்ள நான் தனியா இருக்க முடியாது மன்னா என்று சொல்லி, மன்னா என்ன செய்வனே, தைதோம் தைதோம் தகதோம் தைதோம், மன்னா என்ன செய்வனே. மன்னா என்னை தனியாக விட்டுட்டு நீ விடாமல வாங்கிக்கிட்டு நீ போறேன்றியே, நான் தனியாக இருக்க முடியுமா? அறியா பொண்ணு, இருக்க முடியாதுதாம்மா. நான் உனக்கு என்ன பணிவிடைய செய்துட்டு நான் கிளம்புறேன். எனக்கு விடாமல கொடுமா. நான் செய்யறதை நீ செய்வியா? அப்போது என்ன செய்யறது தெரியுமா? எனக்கு 14 ரூம்பு போட்டு எனக்கு வீடு கட்டிட்டு இல்லை, அந்த 14 ரூம்பில் இன்னும் அரண்மனையில் விட்டுட்டு எனக்கு காவலாளி போட்டுட்டு நாய் ஒன்று காவல் வச்சுட்டு நீங்க இப்போ கேட்டீங்க நான் விடதாமன் கொடுக்குறேன்னு சொல்லும் போது விடதாமலாம் கொடுக்குறேன். வேலைக்காரா எல்லாம் வீடு கட்டுங்கடா, 14 ரூம் போட்டு வீடு கட்டு, சாவி போடு, சாவிக்கு எல்லாம் வாங்கி அந்த அம்மா கையில் கொடுத்துரு. கட்டியாச்சு. அப்போது வீடு கட்டியாச்சு மாமா. 14 ரூம் போட்டு வீடு கட்டியாச்சு. நாய் காவல் வச்சு விட்டு, தன் காவலாளி வச்சு விட்டு, அப்போது நான் தனியாக இருக்கலாமா மாமா? அப்படியெல்லாம் இருக்க முடியாது தான். அப்போது மாமா நான் அறிய பொண்ணு தன்னும் தனியாவில் ஒரு கொட்டையில் படுத்து இருந்தா ஊர் என்ன சொல்லும், நாடு என்ன சொல்லும், இந்த பொண்ணு ரூம்லே தனியாக இருக்கிறாளே, இவளை போய் கெடுப்பேன்னு சொல்லி இந்த ஊர் என்ன நினைக்குன்னு சொல்லும் போது அப்படியெல்லாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேம்மா. அப்போது என்ன சொல்கிறம்மா, என்ன சொல்கிறீங்க? வீடு கட்டியாச்சு, நீமானு படுத்து இது காவலை அழிக்கிறான், உனக்கு எந்த பயமும் இல்லை. விடதாம்மா கொடுக்க மாட்டேன். இன்னும் ஒன்று என்ன சொல்றீ பொண்ணே? அப்போது என்ன செய்ய, அரண்மனைக்குள்ள என்ன விட்டுட்டேன். எனக்கு ஒரு பொம்மை ஒன்று செய்து, அந்த பொம்மைய இந்த மாதிரியே ஒரு உருவம் செய்து எனக்கு பொம்மையா ஆக்கி என் பக்கத்தில் படுக்க வைக்க வேண்டும். அப்போது அந்த உருவம் என்ன பேசுதா பேசலையா என்ன கேட்கணும். அப்பா அந்த உருவத்தை தன் கனவு மாதிரியே என்கிட்ட பேசணும்னு சொல்லி தன் கனவை கிட்ட கேட்குறான். டேய், அந்த பொம்மையை செய்து நான் பேசுகிற மாதிரியே அந்த பொம்மை வந்து கலந்தாரி கிட்ட பேசணும். அப்போது பேசுகிற மாதிரியே கலந்தாரி மாதிரி பேச வைடான்னு சொல்லும் போது, அப்போது செய்கிறவங்கிட்ட சொல்லி இந்த பொம்மை வந்து பேசும்போது, ஆமா வாமா நாம் இந்த அரண்மனையில் படுத்துக்கலாம் வாமான்னு அந்த பொம்மை கூப்பிடுது. எந்த பயமும் இல்லைம்மா, வாமா நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை நல்லா வச்சுக்கிறேன்னு அந்த பொம்மை கூப்பிடுது. அப்போது நான் என்ன எப்போ எழுப்புற, இப்போ விடதாமலாம் கொடுத்துறாம்மா, பொம்மை பேசுறதில்லை, நீ போய் அரண்மனையில் பொம்மையை நீ போய் படுத்துக்க. அப்போது பொம்மை படுக்கும் போது நான் எப்படி படுத்திருக்க முடியும்? பொம்மை பேசுது. பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நான் விடதாமலாம் கொடுக்குறோம்னா, இன்னும் ஒரே ஒரு குறை. என்ன குறை சொல்லு, என்ன குறை அது சொல்லு பெண்ணே. மன்னா அந்த பொம்மை வந்து ஒரு காலை தூக்கி என் கால் மேலே போட்டாதான் வேற விடதாமலாம் கொடுப்பேன். பெண்ணே வேலைக்காரா, அந்த பொம்மை வந்து காலை தூக்கி போடுற மாதிரி செட் பண்ணுறான். செட் பண்ணிட்டேங்க. அப்போது காலை தூக்கி அந்த பொம்மை வச்சு விடுது. அப்போது இனிமேல் ஒரு குறையும் கிடையாது, எனக்கு விடதாமலாம் கொடு. அப்போது விடதாமலாம் கொடுத்து நான் சீக்கிரம் போகிறோமா, போருக்கு சென்று போகிறோமா, சீக்கிரம் கொடுமா என்னும் போது, அப்போது சரி மாமா இந்தாங்க விடதாமலாம். விடதாமலாம் கொடுக்கும்போது அவன் கையை நீட்டும் போது, புருஷன் கையை நீட்டும் போது
தரமாட்டேன். என்ன காரணம் சொல்லுடி. சாட்டி எடுத்து வாங்குன்னு வாங்குறான். என்ன காரணம் கொடுத்தா தாம்பளத்தை ஏன் இதுக்கு இழுத்துக்கினேன், என்ன காரணம், என்ன சொல்லு, எதுக்கு அடிப்பையன், உன்னை சடி அடிச்சு உன்னை உதச்சி அப்போது உன்னை சுக்குல ஆக்கிட்டு தான் நான் போவேன் பொறுக்கு அன்றான். மன்னா என்னை அடிக்காத மன்னா, என்னை அடித்து வாட்டாத மன்னா. நான் கண்டா கேனுது கண்ணமே மன்னா. வாழை மரம் சாய கண்டேன் நான், வாழை மரம் சாய கண்டேன் மன்னா. நான் வாழை மரம் சாய கண்டேன் மன்னா. இதனால நீ போகாத போருக்கு. போருக்கு வேணாமாமா. எந்த வாழை மரம் சாஞ்சாலும் புளியா மரம் சாஞ்சாலும் நான் போய் தரேன் அவன். நான் சொல்கிறேன் நான் போய் வரேன்டி. எனக்கு விடதாவெலாம் கொடுக்க போறியா கொடுக்க மாட்டியான்னு சரியானா அடி அவளை அடி சாவடிங்களா அவளை மன்னா. எனக்கு தாங்க முடியலையே மன்னா. இல்லை விடதாமலாம் கொடுத்தேன் மன்னா, வாங்கிட்டு போல மன்னா. விடதாமலாம் கொடுக்கும் போது கொண்டாடின்னு சொல்லி வாங்கி வெத்தலையும் பாக்க வச்சு சுண்ணாம்பு வச்சு மடித்து தன் கணவன் வாயில் வச்சிட்டினா நான் போய் வரேன். வெத்தலையை மடித்து பார்க்க வச்சு சுண்ணாம்பு வச்சு இந்தாங்க கணவனே ஆன்னு சொல்லி வாயை திறந்தா வச்சுட்டாங்க. என்ன மிழுங்க ஒன்று முழுங்காச்சு. போயிட்டு வரம்மா, பத்திரமா இருக்கு. போயிட்டு வாமண்ணா. நான் தனியாக இருக்க போகிறேனே மண்ணா. போய் நல்ல மாதிரியா வாமண்ணான்னு சொல்லி மண்ணா நீ போயிட்டு வந்தா. போய் வரேன் மன்னனே, போய் வரேன். உனக்கு எந்த தடை வரக்கூடாது மன்னா என்று சொல்லி, தெய்வமே என் கணவனுக்கு எதுவும் வரக்கூடாது என்று சொல்லி, என் கணவனுக்கு எந்த தப்பும் வரக்கூடாது என்று சொல்லி சாமியை வேண்டி அனுப்புகிறாங்களாம். போயிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஆயா வந்துட்டு சளி வந்துச்சு, நான் சாப்பிட்டேன். நீ போய் சாப்பிடு. எனக்கு வேணும் சாப்பிடு ஆயா. நல்ல வீணாகக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஆயா வந்துட்டு பிரிஞ்சு வச்சுருக்காங்களா ரைஸு. ஸோ அது வந்து எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்துகிட்டு வரீங்களா? எங்கே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். எங்கள் பாட்டியோட அரண்மனையில் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு. அதுதான் இருக்குது என் ஃபோன் மேலே இருக்குது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே போனால் குனிஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். ஹைட்டாக இருக்கவங்களாம் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஐயா வேலை செய்கிறாங்க. அந்த லைட் எரிஞ்சிச்சு என்னன்னு தெரியல. சுவிட்ச் போட்டால் எரியாங்க. இந்த சுவிட்ச் இல்லைம்மா. இங்கே பழகுது. எங்க இங்கே போட்டா என்ன? அங்கே இல்லை, அங்கே தான் போடுவாங்க. நான் இங்கே இருந்தப்போ சுண்டை காட்டுங்க குழம்புக்கு. நாளைக்கு அப்பா வருவார், அவர்கிட்ட கூட கொடுத்து. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரிஞ்சி சாதம் செம்ம சில்லுன்னு இருக்கு. மாவு வச்சுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரிஞ்சி ரைஸ் ஒரு எப்படி எடுத்துகிட்டு போகிறது? ஒரு பையில் போட்டு தெரியா? அதான் கவரில் போட்டா. ஆமாம், கவர் கொளுத்துட்டேன் நான். ஏன் கொளுத்துட்டேன் வேறு கவர் பார்க்க. வச்சுட்டு ஒரு கடைக்கு காலையில் போட்டு ஏன் சாப்பிடல? ஏன் நான் ஒன்றே சாப்பிட்றது? அவங்க என்ன சாப்பிடுவான்னு பார்த்து சுத்தப்பா அரிசி விட்டுக்குன்னு கும்பாட்டுக்கு எனக்கு தண்ணி விட்டுவாங்களே அங்கே இது தண்ணி எடுத்து மாட்டு தான் போட்டுவாங்க. ஐயோ, குழம்பு இருக்குது, இது தக்காளி பூண்டு குழம்பு. இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கும். இந்த மூணுத்தி இலைய வச்சேன். வர
பாப்பலாம். சம்சம் திருச்சி போயிட்டாளா? ஆ ஓகே ஓகே. எங்கள் பாட்டி உள்ளே போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல. என்னமோ எடுத்துகிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாட்டி. ம் அந்த அந்த சோத்தான் நான் ஒரு தள்ளிக்கினேன். தான் ஆயிரம் கொடுன்னு சொல்லிச்சு கோயில் சாரு. தண்ணி ஊற்றுனாங்க. ஆமாம் ஆமாம். இந்த இது வருது. ஆ இது 2 எடுத்து முடியா? இவ்வளோதான். வாழைப்பழம் இது. வாழைப்பழம் நீ சாப்பிடு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நாங்கள் 4 பேருக்கு வரோம். நீ இதே தான் கொடுத்துட்ட போட்டு அனுப்பிச்சியா? ஏமா அக்கா கொடுத்து செஞ்சு சாப்பிடணும். இது நல்லா இல்லை. சேர்த்து சண்டை விட்டுருக்கீங்களா? எடுத்துக்க. நான் ஒன்று போதும். இப்போ நான் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்? இல்லை இதுக்குள்ளே ஒரு நெல்லிக்காய் இருக்கு. இந்த எடுத்துக்கோ. எடுத்துக்க. காலைல அப்பா அப்படியே அப்பா கிட்ட கொடுத்து விட்றேன். ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வர்றாருல, அப்படியே அதுக்கு இது கூட வச்சு கொடுத்து விட்றேன். சரி போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். சாப்பிடாயா? பாய் பாய். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. போயிட்டு வரேன். பாய். பாய். போயிட்டு வா. ஓகே ஆயா. ஆயா இருக்கு. பாய் சொல்லாயா? பாய். பாய். ஓகே. போய் சாப்பிடு ஆயா. போயிட்டு வரேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கிளம்பியாச்சு. சரி ஓகே வாங்க நம்ம போகலாம். இப்போயும் இருட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம். இதுவே நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். இங்கே ஒரு நாய் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கார்னரில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாய் இருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வருது. இந்த வழியில் வரணும்னா அவ்வளோ விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இதோட வேறு அந்த வீட்டில் வேறு ஒரு நாய் இருக்குது. அதை வேறு பார்க்கணும். இந்த தெருவுலவே நாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அவங்கள அடிக்கவும் முடியாது. என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? அந்தந்த வீட்டில் இருக்கவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டி போட்டு வைக்கணும். நாய்க்குட்டி, நாய், பெரிய நாய் எல்லாத்தையும் வளர்க்குறாங்கன்னா அவங்க வேணும் ஃப்ரெண்ட்ஸ் பாதுகாப்பாக வளர்க்கணும். அப்புறம் ரோட்டில் போகிறவங்களாம் கடிச்சிச்சுன்னா அப்புறம் அதுக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் பொறுப்பாக முடியும்? வாய் இல்லாத ஜீவனை நம்ம அடிக்கவும் முடியாது. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாய் இருக்கு. பாட்டி கொஞ்சம் அந்த நாயை துரத்துங்களேன். இதோ தான் இருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி போயிட்டு நம்ம பாட்டியை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு வண்டி வருது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து போய் பார்த்தாச்சு. பாட்டியை பார்த்துட்டு அப்புறம் அவங்கக்கிட்ட வந்து பேசிவிட்டு அப்புறம் அவங்க கூட வந்து அட்ராக்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாரா ஸ்ரீ வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.